30th ஏப்ரல். இன்னைக்கு இப்போ உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா இரக்கம். இன்றைக்கு அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிடலும்னு நெகேமியா 1:11 சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது பல எதிர்ப்புகள் தடைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அவரோட ராஜ்யம் இந்த பூமியில விரிவடைய எந்த தியாகத்தையும் செய்ய நம்ம ரெடியா இருக்கணும். நெகேமியா அப்படின்ற மனுஷன் ஆலயம் அது சுவர கட்ட ஆரம்பிக்கும் போது பல எதிர்ப்புகள் வந்துச்சு. சத்ரு ரொம்பவே போராடுனா. ஆனா அதே நேரத்துல கர்த்தர் அவருக்கு தோண நின்னாரு. என் லைஃப்ல நான் ரொம்ப ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷி ஆத்தும ரட்சிப்புக்காக பாடுபடுறாங்களோ அவங்க பிசாசோட போராட்டங்களுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாவாங்க. மற்றவங்க கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நெகேமியாவை பாருங்களேன், அவருக்கும் பல காரியங்கள் மனசு வந்து போக பண்ணியிருக்கோம். ஆனா அவருக்கு எதிராக எழுமனவங்களுக்கு எல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருக்கல. தேவனிடத்துல மனதுருகி முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நம்மளும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எல்லாத்தையும் எதிர்த்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். பை தாட்ஸ் ஆஃப் ஷாரன். ஹேவ் a beautiful day.